எங்க மீனாமே பூக்கட வேலைய முடிச்சுட்டு இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்றாங்க. நம்ம ஒண்ணாவே வீட்டுக்கு போயிரலாம். நீங்க சவாரி முடிச்சுட்டு வரும்போது என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி முத்துவும் எனக்கும் சவாரி முடிய போகுது. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் உடனே மீனாவ கூப்பிடுறதுக்காக போறாங்க. அப்ப மீனாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்க வக்கீலுமே கால் பண்ணி, "சார் இந்த மாரி வந்து உங்கள நான் ஏற்கனவே வந்து பார்க்க சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் முத்துவுமே, "ஆமா சார், என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்பவே வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீல பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அங்க வக்கீல போய் பார்த்தோம்னா, "ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா சத்யாவோட லைஃபே வந்து ரொம்பவே வீணா போயிருக்கும். நீங்க எப்படியோ எங்க அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி, அத கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் முத்துவும், மீனாவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வக்கீலுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. "என்ன சார், என்னாச்சு சிரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஒண்ணும் இல்லப்பா. நீ எனக்கு கொடுத்த 5 லட்சம் வந்து மொத்தமும் எனக்கு பீஸ் கிடையாது. சொல்லப்போனா என்னோட பேச்சு திறமையினால ஒண்ணும் உங்க அம்மாவ நான் வந்து அடிபணிய வைக்கல. அவங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் குடுத்துருக்கேன். அவங்க பணத்த வாங்கிட்டு தான் இந்த மாரி வந்து சைன் போட்டு குடுத்தாங்க. அவங்க சும்மா ஒண்ணும் போட்டு குடுக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம கேஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சைன் போட தான் உங்கள கூப்பிட்டேன். பட் இருந்தாலும் இந்த உண்மைய நான் வெளியில சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் எனக்கு உன்னோட நல்ல மனசுக்கு நீ இத உனக்கு சொல்லியே ஆகணும்ப்பா. ஏன்னா எப்பவுமே அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு தான் இத நான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோனே எங்க முத்துக்கும் மீனாக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்போ முத்துவுமே லைட்டா கண் கலங்கிட்டு, "இல்ல சார், நீங்க உண்மையாலுமே சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். சரி, இந்த டைம் மாறிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க. பணத்து மேல தான் முழு ஈர்ப்பும் வச்சிருக்காங்க. எங்க மேலலாம் அவங்களுக்கு பாசமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா முத்துவுமே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வக்கீலுமே இருந்துகிட்டு, "கவலைப்படாதீங்க தம்பி. எல்லாம் நல்லதா நடக்கும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எக்காரணத்து கூட எதையும் ஃபீல் பண்ணாதீங்க. அதே நேரம் இந்த விஷயத்த வெளில தெரியாம பாத்துக்கங்க. ஏன்னா இப்படி பணம் வாங்கி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல கூட யாராலையும் கேஸ் போட முடியும். இப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க பணம் வாங்கின விஷயத்த வச்சு நீங்க அவங்க மேல கேஸ் போட முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம், "நான் எங்க சார் எங்க அம்மா மேல கேஸ் கொடுக்க போறேன். சரி சார், ரொம்ப நன்றி. எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சைன் போட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே சைன் போட்டு மீனாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில மீனாவுமே முத்துவை பார்த்து, "பரவாயில்லைங்க, நீங்க வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க ஏதோ ஒரு ஆத்திரத்துல இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு போட்டாங்க. அதுக்காக இப்படி நம்ம பண்ணக்கூடாது, விட்டுருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவருமே கேஷுவலா எல்லா பிரச்சனையும் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா விஜயாட்ட இருந்து இங்க மீனாக்கு ஒரு கால் வருது. "ஏய் மீனா, எங்கடி இருக்க? முதல்ல பார்வதி வீட்டுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் மீனாவும், "என்ன அத்தை, என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல, இந்த மாதிரி நீ முதல்ல பார்வதி வீட்டுக்கு வா. ஏன் சொன்னாதான் வருவியா? இங்க வந்துட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மீனாவும் முத்துக்கிட்ட இந்த மாதிரி வந்து அத்தை கூப்பிடுறாங்க. "என்ன பார்வதி வீட்டுக்கு வர சொல்றாங்க, என்னன்னு போய் பாப்போமா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துமே, "சரி வா, போய் பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போய் பார்வதி வீட்டு வாசல்ல விட்டுட்டு, "ஒரு நிமிஷம் மீனா, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே காரை பார்க் பண்ண போயிடுறாரு. இதே நேரம் மீனாவுமே உள்ள வந்த உடனே இந்த பக்கம் பார்வதியுமே மீனாவை பார்த்து ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்க பக்கத்துல இருக்க விஜயாவுமே இங்க மீனா வந்த உடனே ரொம்பவே கோபத்துல இருந்ததுனால அங்க மீனாவோட கணத்துல பலார்னு ஒரு அறைய விட்டு, "முதல்ல என் பணம் 2 லட்சம் எங்கடி? என் பணத்தை திருடுறதுக்கு மறுபடியும் நீங்க இப்படி திருட்டு குடும்பமா கிளம்பி வந்துட்டீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட மீனாவை அடிச்சுட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்க மீனாக்குமே மனசே விட்டு போயிடுது. சொல்லப்போனா, "நான் எதுவுமே எடுக்கல அத்தை. உண்மையிலுமா நான் எதையும் பண்ணல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாமே அவங்க பேச்சை கேட்காம, "என்னடி என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? நீ தான் கடைசியா பார்வதியோட பெட்ரூமுக்கு போன. அது மட்டும் இல்லாம துணியை மடிச்சு வச்சுட்டு வந்து நீ தான். அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமுக்கு யாரும் போகவே இல்லை. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா மீனாவுமே, "நான் கண்டிப்பா எதுவும் பண்ணல அத்தை. அங்க பணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல அங்க முத்துவுமே வந்துடுறாரு. மீனாவை பார்த்துட்டு மீனாவே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கண்ணத்திலேயே கை வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க முத்துவுமே, "ஆமா, 2 லட்ச ரூபா பணத்தை காணும்னு சொல்றீங்களா? அந்த 2 லட்ச ரூபா பணம் முதல்ல உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு" அப்படின்னு கேட்கறாங்க. இங்க விஜயாவே திருன்னு முடிச்சிட்டு இருக்கப்போ, "நான் சொல்லட்டுமா? நீங்க சத்யாவோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நான் தான் அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். சொல்லப்போனேன், எங்க பணத்தை நாங்களே திருடுவோமா? அப்படி எங்களுக்கு திருடணும்னு தோணுச்சுன்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு பணம் தரப்போறோம்? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்னோட மனைவி மீனாவை இன்னொரு டைம் நீங்க அடிக்கிறத பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் நான் மனுஷனாவே நான் இருக்க மாட்டேன். முக்கியமான விஷயம், நாங்க ஏன் அதை பண்ண போறோம்? கொடுத்ததே நாங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே ரொம்பவே கோவமடைகிறாரு. அப்ப கரெக்டா மீனாவுமே, "சரி விடுங்க, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை தான் பிடிக்க வராங்க. அப்ப கரெக்டா பார்வதியுமே எச்சு முழுங்கிட்டு, "விஜயா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோச்சிக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனா எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் ரோஹிணிட்ட இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் உளறிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாவுமே இந்த பக்கம் திரும்பி, "எதுக்காக இப்படி பண்ண? சொல்லப்போனா இந்த விஷயத்தை நமக்குள்ள வச்சிருக்கணும்னு சொன்னேன்ல பார்வதி, நீ ரோஹிணிட்ட சொல்லிட்டேனா என்ன அர்த்தம் இது?" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையுமே என்ன அறியாம தான் நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தா. அவகிட்ட நம்ம கேஷுவலா சொல்லிட்டேன். சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை இப்படி பண்ண மாட்டாங்க" அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட பேசிட்டே இருந்தா. நான் தான் அந்த பணம் இருக்கிற இடத்தை கூட்டு போயிட்டு, "அந்த பணம் இங்கே தான் இருக்கு பாரு, 2 லட்ச ரூபா" அப்படின்னு அதை எடுத்த வரைக்கும் அவட்ட காட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயாவுமே, "இருக்கட்டும், அது காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணி நம்பிக்கையானவ தான். அவள் எப்போவுமே இந்த மாதிரி பண விஷயங்களை திருடலாம் மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே பயங்கரமா கைத்தட்டி சிரிச்சுட்டு, "சூப்பர் சூப்பர், அருமையான மகன், அருமையான மருமக. 27 லட்சத்தை திருடிட்டு போன உங்க மகன் நல்ல மகன். அதே மாதிரி இப்போ 2 லட்ச ரூபாயும் திருடிட்டு போய்க்க உங்க மருமக நல்ல மருமக. ஆனா இந்த தப்பு
தப்பும் பண்ணாத இந்த மீனாவை நீங்கள் அடிச்சுட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் நினச்சா நீங்கள் பணம் வாங்கினதுக்கு உங்கள் மேலே கேஸ் கூட என்னால் போட முடியும். ஆனால் அம்மான்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் மேலே கேஸ் போடாமல் இருக்கேன். உங்கள் பணம் வேற எங்கேயும் போயில, அந்த பார்லர் அம்மாட்ட தான் இருக்குது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த பார்லர் அம்மாவை போய் விசாரிச்சு அந்த பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே மீனா கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் பார்வதியுமே, இங்கே பார் விஜயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்து சொன்னதான் சரியா இருக்கும். ஏன்னா அவள் அடுத்த நாள் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி மேலே போனா. இன்னொன்று, மேலே நான் மொட்டை மாடி டோர் எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன். அவன் நம்ம பேச்சு கேட்குற அளவுக்கு என்னோட பெட்ரூம்ல தான் போயிருப்பா. ஏன்னா என் பெட்ரூமுக்கு போய் அங்கேருந்து பேசினா மட்டும்தான் எங்க கீழே டைனிங்ல இருக்கவங்களுக்கு கேட்கும். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு என்னமோ ரோகிணியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் விஜயாக்குமே ஒண்ணுமே புரியல. இங்க முத்து சொன்னபடி அவங்க கொடுத்த பணத்தை அவன் எடுக்க போறான். அதை விட முக்கியமா இங்க ரோகிணியா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.